சாந்தினி, அவகாடோ வந்து ரொம்பவே டெலிஷியஸான ஃப்ரூட் அப்படின்றது வந்து நிறைய பேருக்கு தெரியல. ஒன்று வந்து அவகாடோவில் வந்து நம்ம வந்து ஜூஸ் சாப்பிட்ருப்போம். அதுக்கப்புறம் வந்து அவகாடோ ஃப்ரூட்டில் வந்து கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணி நம்ம வந்து அப்படியே சாப்பிட்லாம். இல்லை சாலட்டில் கூட நம்ம வந்து அவகாடோ யூஸ் பண்ணலாம். இல்லை அதுவும் இல்லை அப்படின்னா வந்து நம்ம வந்து ஏதாவது டெசர்ட் ஏதாவது பண்ணோம் அப்படின்னா வந்து அவகாடோ புட்டிங் கூட பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி அவகாடோ வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வெரைட்டியாக நம்ம டிஷ்ஷஸ் பண்ணலாம் சொல்றீங்க. ஒரு செஃப்பாக மாறி இருக்கீங்க தர்ஷிகா இன்னைக்கு. ஓகே, இதை தொடர்ந்து சித்த மருத்துவர் ராஜமாணிக்கம் மூலிகைகளில் இருக்க மருத்துவ குணங்கள் பற்றி சொல்றதுக்காக காத்துட்டு இருக்காரு. பார்த்துடலாமா? பார்த்துடலாம். இது மூலிகை மருத்துவம். உலகெங்கும் உள்ள வேந்தர் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற மூலிகை மருத்துவம் வந்து கால் ஆணிக்கான மூலிகை மருத்துவம். காலில் ஆணிக்கால் வந்துருச்சு, புத்துக்கால் வந்துருச்சுன்னு அவங்க புத்துக்காலில் நடக்கிறோன்னுவாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா செருப்பு இல்லாமல் எங்கேயுமே நடக்க முடியாது. அந்த செருப்புலேயும் ஏதாவது தெரியாதனமாக கல் குடுத்துச்சுன்னா உயிரே போகிற அளவுக்கு வலிக்கும், கொண்ட நரம்பில் போய் வலிக்கும். வெறுங்காலில் நடந்தாங்கன்னா அப்படியே தத்தளிப்பாங்க. ஏன் அந்த காலாணி வருது தெரியாதனமாக சிறு முள் ஏதாவது காலில் குத்தி அப்படியே மறைஞ்சு போயிருக்கும், அது இத்து போயிருக்கும். இத்து போய் உள்ளே வந்து அது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தண்ணியை குடிச்சு அது வந்து அந்த சதையை கெடுத்துக்கிட்டே வரும். இல்லை இந்த கீரை ஆயும்போது கீரை முள்ளுன்னு சொல்லுவாங்க, அந்த கீரை முள் குத்தி கையிலெல்லாம் வந்துடும். அந்த பருவு மாதிரி இருக்கும் பார்த்திங்கன்னா. ஆனால் லேசாக குத்துனா தலையெல்லாம் வலிக்கும். அது போய் நரம்பு போய் தொடும். நரம்பு போய் தொடும்போது வலி அதிகமாகும். அப்போ வந்து நிறைய வந்து வேதனைக்கு உள்ளாவாங்க. அவங்களுக்கு வந்து ரொம்ப சிரமத்தை உண்டு பண்ணும். அதுக்கு வந்து இந்த கார்மனேஷன்ற பூ, இது வந்து மலை பிரதேசங்களில் கிடைக்கும், அதிக குளிர் பிரதேசங்களில் கிடைக்கும். ஊட்டி, கொடைக்கானல் இந்த மாதிரி இடத்துல வந்து விளையக்கூடியது, வெளிநாட்டிலையும் அதிகமாக கிடைக்கக்கூடியது. இந்த பூவை வந்து நம்ம பயன்படுத்துகிறோம். இந்த பூவை பயன்படுத்தும் பொழுது அந்த ஆணிக்காலை வந்து சரி செய்யக்கூடியது. ஆணிக்கால் வந்து சரி செய்யணும்னா அந்த ஆணின்றது புத்துன்னு சொல்லுவோம், காலாணி புத்துன்னு சொல்லுவோம். அந்த காலாணி புத்தை வந்து வெளியெடுக்கிறதுல இது ஒரு சிறந்த மருந்து. இதோடு சேர்த்து கிராம்பு. ஏன் இந்த கிராம்பை சேர்க்குறோம்? வலி அதிகமாக இருந்துச்சு பாதத்தில், அது இருக்க வலி அதிகமாக இருக்குன்னா அந்த வலி நிவாரணிக்கு இந்த கிராம்பை சேர்க்கணும். இந்த வலி நிவாரணியாக இருக்கும்போது அந்த வலியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கும். கிராம்பை அரைச்சி வச்சு பாருங்கள், கட்டி பாருங்கள். இரவில் கட்டி காலையில் கலட்டினோம்னா அந்த ஆணியினுடைய வலி வந்து குறைஞ்சிருக்கும். ஆனால் ஆணி வந்து வெளியேறணும்னா கண்டிப்பாக இந்த பூ தேவை. இதோடு சேர்த்து நம்ம மஞ்சள் சேர்க்குறோம். மஞ்சள் சேர்க்குறோம்னா அங்கே உள்ள கிருமிகளை முழுவதும் வெளியேற்றுறோம். கிருமிகளை ஃபுல்லாக வந்து அங்கே இருக்கிற கிருமி எல்லாத்தையும் அழிச்சிடும். அதுக்கு தான் மஞ்சளை சேர்க்குறோம். அதோடு சேர்த்து சுண்ணாம்பு, நம்ம வந்து வெத்தலைப்பாக்கு போகிற சுண்ணாம்பை சேர்க்குறோம். அந்த சுண்ணாம்பை சேர்க்கும்போது சுத்தமாக அந்த இடத்துல எந்த ஒரு நோய் கிருமியும் இருக்காது. சுண்ணாம்பை வச்சு நீர்த்திட்டோம்னா அந்த சுண்ணாம்பு பட்ட இடத்துல எந்த ஒரு கிருமி இருந்தாலும் அது செத்துரும். சாதாரணமாக பார்த்திங்கன்னா சுண்ணாம்புக்குள்ளே தூக்கி எந்த ஒரு பொருளை போட்டாலும் அழிஞ்சிரும், அதனுடைய கருவே இருக்காது. அந்த சுண்ணாம்பு படப்பட அந்த எந்த ஒரு பாக்டீரியாவாக இருந்தாலும் அந்த சுண்ணாம்பில் வெந்து தீஞ்சு போகும். அதனால தான் சுண்ணாம்பை தூக்கி ஊற்றிடுவாங்க. சிலர் இறந்துருந்தாங்க, அந்த வீட்டில் வந்து உட்கார வச்சுருந்துருப்பாங்க. இறந்தவங்களை உட்கார வச்சுருக்கும்போது அவங்களுடைய உடலில் உள்ள உறுப்புகள்லேருந்து எல்லா கிருமிகளும் கால் வழியே இறங்கும். அப்போ அந்த காலு கீழே வந்து அந்த சின்னதாக குழியை வெட்டி சுண்ணாம்பை போட்டு தண்ணியை ஊற்றினாங்கன்னா கொதிக்கும். அப்போ வந்து அங்கே இருக்கிற கிருமியெல்லாம் செத்துரும். அப்படி சாகாமையே அதே மாதிரி விட்டுட்டாங்கன்னா அந்த இடத்துல இருக்க கிருமிகள் போய் அடுத்தவங்களுக்கு போய் தொத்திக்கிறோம். நிறைய பேருக்கு தெரியாது. இறந்தவங்க வீட்டுக்கு இன்றைக்கி போனால் அங்கே இருக்கிற கிருமி அவங்களுக்கு தொத்திக்கிறோம். இறந்ததுமே பார்த்திங்கன்னா அவங்க உடலில் இருக்கிற சிறு சிறு கிருமிகள் எல்லாமே வெளியாக ஆரம்பிச்சிடும். தலையில் இருக்கிற பேன் கூட அங்கே இருக்காது, ஏன்னா கீழே இறங்கிடும். சாதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஆடோ ஒரு மாடோ இல்லை ஒரு முயலோ செத்துருந்தா அதை கீழே போட்டுட்டு வெள்ளை துணியை விரித்து அது மேலே போட்டு பாருங்கள், ஒரு அரை மணி நேரத்தில் அதில் இருக்கிற அந்த சின்ன சின்ன பூச்சிகள் எல்லாமே கீழே இறங்கிடும். ஏன்னா அதில் ரத்தத்தில் உயிர் இல்லை, சூடு இல்லை அப்படின்னு அது கீழே இறங்கிடும். அந்த மாதிரி தான் நமக்கு அந்த கால் பாதத்தில் தெரியாதனமாக அந்த ஆணி குத்திருச்சுன்னா அதில் உள்ள அழுக்குகளை வந்து வெளியேற்றுறதுக்கும் அதில் உள்ள கிருமிகளை வெளியேற்றுறதுக்கும் இந்த சுண்ணாம்பு பயன்படுத்துகிறோம். இதெல்லாம் சேர்ந்து கூட்டு கலவையாக நம்ம மருந்தாக தயாரிக்கும்போது அந்த பாதத்தில் உள்ள அந்த ஆணியானது வெளியாகணும். ஆணி எப்படி வெளியாகும்? இன்றைக்கி பார்த்திங்கன்னா மருத்துவமனைக்கு போனால் அப்படியே அந்த இடத்துல வந்து கத்தியை வச்சு அப்படியே அறுத்து கிழித்து உள்ளேருந்து பிடுங்கி எடுக்கிறாங்க. ரத்தம் நிறையா போகும். ஆனால் வந்து மீண்டும் போய் பார்த்திங்கன்னா ஒரு 3 மாதத்துக்கு அப்புறம் பெருசாக இருக்கும். இந்த புத்துநோய் மாதிரி அது சின்னதாக நீங்கள் இருக்கும்போது அப்படியே விட்டுட்டோம்னா சின்னதாகவே இருக்கும். அதை அறுத்துட்டோம்னா அது மாதிரி 10 மடங்கு கூடிரும். 10 மடங்கு கூடும்போது அந்த காலில் பெருசாக வந்துடும் அந்த புத்து. அப்போ போய் அதிவேகமாக போய் அந்த நரம்பை தொடும்போது வலி தாங்க முடியாது. இதெல்லாம் வராமல் இருக்கணும். இன்றைக்கி நீங்கள் ஒரு வேலைக்கு போகணும், ஒரு மருத்துவராக போகணுன்றா ஒன்றும் பிரச்சனை இருக்காது. போலீஸ் வேலைக்கு போகணும் அல்லது மிலிட்ரிக்கு போகணும் அல்ல வேறு ஏதாவது அரசாங்க உத்தியோகத்துக்கு போனோம்னா காவல்துறை மாதிரி இருக்கு போனால் காலை தான் பார்ப்பாங்க. இவன் ஓடி பிடிப்பானா? காலில் ஆணி இருந்துன்னா அவனை வந்து வேலைக்கு எடுத்துக்கிற மாட்டாங்க. கால் ஆணி இருக்குது, அந்த ஆளை யாருமே
பார்க்க மாட்டாங்க, ஏன்னா வேணான்னு ஒதுக்கிடுவாங்க. அப்போ கால் பாதத்தை பார்க்கும்போது பாதத்தில் ஒரு துளி அளவுக்கு கூட பரு இருக்கக்கூடாது. அந்த பருவோ அந்த ஆணியை இருந்துச்சுன்னா அது வந்து நடக்க விடாமல் போயிடும். அதை சரி செய்கிறதுக்கு இது ஒரு சிறந்த மருந்து. இந்த மருந்து தயாரிக்கும் முறையை இப்போ நம்ம பார்க்கலாம். கிராம்பு வந்து ஒரு 7 கிராம்பு எடுத்துக்கிறோம். இதில் மஞ்சள் வந்து ஒரு 1/2 கிராம் அளவுக்கு எடுத்து போட்டுக்கிறோம். சுண்ணாம்பு வந்து ஒரு 1/2 பாக்கு அளவுக்கு எடுத்தால் போதுமானது. இந்த பூவில் வந்து இதழ் வந்து ஒரு 4 இதழ் அளவுக்கு எடுத்தாலே போதும். இது எல்லாத்தையும் ஒன்றா அரைக்கணும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக உருட்டி எடுத்து வச்சுக்கிட்டு, எந்த இடத்துல பாதத்தில் அந்த ஆணி இருக்கோ அந்த இடத்த லேசாக இன்றைக்கி இருக்கிற கத்தியில் வச்சு லேசாக அந்த அழுக்கு இல்லாமல் அறுத்து எடுத்துகிட்டு இதை வந்து அது மேலே வச்சு ஒரு துணியால் வந்து நல்லா இறுக்கி கட்டிடணும். வெள்ளை துணியில் இறுக்கி கட்டிடணும். இரவு முழுவதும் இந்த இது வந்து அந்த ஆணியிலே பட்டிருக்கணும். மறுநாள் காலையில் வந்து இதை கலட்டிக்கிறலாம், ஒன்றும் தவறு கிடையாது. மறுநாள் காலையில் அந்த துணியை எடுத்துகிட்டு விட்டோம்னா பார்த்தீங்கன்னா அந்த பாதத்தில் எங்கள் ஆணி இருந்த இடத்துல இது வச்சு கட்டியிருந்ததால் அந்த இடம் முழுவதும் கொஞ்சம் நிறம் மாறி இருக்கும். அது உள்ளே போயிருக்கும் அந்த மருந்து. ஒரு 15 நாளைக்கு எதுவுமே செய்யக்கூடாது, விட்டுற வேண்டியதான். அந்த 15 நாள் கழித்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற புத்தானது வேகமாக வளர்ந்து அது தன்னால் பிரிஞ்சு விழுகும். அப்புறம் ஒரு 10 நாளைக்கு எந்த மருந்தும் போடக்கூடாது. ஆக மொத்தம் 25 நாளைக்கு ஒரு முறை தான் இதை செய்யணும். அப்போ நடந்து பாதம் கொஞ்சம் முரட்டுத்தனமாகும். அதுக்கப்புறம் திருப்பி எடுத்து வச்சு கட்டணும். நீங்கள் 15 நாளைக்கு ஒரு முறை கட்டினீங்கன்னா அந்த இடம் வந்து ரொம்ப இழைச்சி போயிருக்கும், மெல்லடி பட்டு போயிருக்கும். அப்போது நடந்தாலே ஒரு சின்ன ஒரு தூசி பட்டாலும் நொறுக்குன்னு குத்திரும். அப்போது ஒரு 10 நாளைக்கு நம்ம 15 நாளைக்கு மருந்தை கட்டணும், ஒரு 10 நாளைக்கு இடைவெளி விடணும். ஆக மொத்தம் 25 நாள் ஆகணும். ஒரு முறைக்கு தான் கட்டணும், 25 நாளைக்கு ஒரு முறை. அப்போது பாதம் வந்து மீண்டும் வளர்ந்து அங்கே இருக்கிற தோல் உதிர்ந்து திருப்பி வந்துடும். அப்புறம் 25 நாளுக்கு அப்புறம் இன்னொரு முறை வச்சு அங்கே கட்டணும். இப்படி தான் கட்டிட்டு வரணும். நமக்கு சீக்கிரம் நல்லா ஆகணுமே, தினந்தோறும் கட்டுவோமேனா தினந்தோறும் கட்டினோம்னா அந்த பாதம் வந்து இழைச்சி போயிடும். இழைச்சி போனால் சிறு கல் கூட நொறுக்குன்னு குத்தி இன்னும் வேதனை அதிகமாகுமே தவிர குறையாது. அப்போது 25 நாளைக்கு ஒரு முறை இந்த மாதிரி வச்சு கட்டிட்டு வந்தோம்னா அந்த பாதத்தில் இருக்கிற ஆணியானது மெதுவாக வெளியில் வந்து சுத்தமாக கீழே விழுந்துடும். அந்த ஆணியே வந்து பழுத்தா மாதிரி ஆகி அது உள்ளேருந்து வெடித்து உள்ளேருந்து எல்லாமே வெளியில் வந்துடும். அப்போ வெளியில் வந்துருச்சுன்னா இந்த மஞ்சள் போய் ஆற்றிருக்கோம். அங்கே உள்ளே இருக்கிற வலிகள் வந்து நமக்கு ஏற்கனவே கிராம்பு சேர்த்துருக்கோம், இதோட மஞ்சள் சேர்த்துருக்கோம், கொஞ்சம் சுண்ணாம்பு சேர்த்துருக்கோம், நம்ம கார்பனேஷன் இந்த பூவை சேர்த்துருக்கோம். இதெல்லாம் சேர்ந்து உள்ளே இருக்கிற ஆணியை வெளியேற்றி பாதத்தை வந்து ரொம்ப வலுவழுப்பாகிக்கிறோம். பாதம் வலுவழுப்பு ஆகிட்டாலே அந்த ஆணி சரியாயிடும். ஆணி சரியாயிட்டா நீங்கள் இன்றைக்கி எந்த வேலைக்கு வேணாலும் போகலாம், காலத்துக்கு காட்டலாம். சாதாரணமாக காலே இன்றைக்கி வந்து என்ன செய்வாங்க, கீழே உட்காரும்போது 2 பாதமும் தெரியாமல் மறைச்சி உட்காருவாங்க. ஏன்? அந்த பாதத்தில் இருக்கிற அழுக்குகள் வெளியில் தெரிய வேணும், மறைச்சி உட்காருவாங்க. பாதத்தை மேலே தூக்கி போட்டு உட்காந்தோம்னா நம்ம கால் சுத்தமாக இருக்குது, கை சுத்தமாக இருக்குது, மனசு சுத்தமாக இருக்குன்னு அர்த்தம். அதனால்
பாதத்தை வந்து சுத்தமாக வச்சுக்கிறங்க. தினந்தோறும் வீட்டுக்கு போனதுமே கொஞ்சம் சுடு தண்ணியை ஊற்றி அதில் கொஞ்சம் உப்புக்கல் கொஞ்சம் மஞ்சளை போட்டு அதில் போய் ஒரு 2 நிமிஷம் பாதத்தை வச்சோம்னா அங்கே இருக்கிற கிருமிகள்லாம் சுத்தமாயிடும். தெரியாத்தனமாக குத்தி இருந்தாலும் அது வந்து மீண்டும் வெளியில் வந்துடும். இந்த மாதிரி செஞ்சுட்டு வந்தீங்கன்னா கால் ஆணி வராது. பாதம் வந்து வழுவழுப்பாகிறதுக்கு இது ஒரு சிறந்த மருந்து. ஆணியை வந்து வெளியேற்றும், இது கண்டிப்பாக வெளியேற்றிடும். சிலருக்கு ஒரு 3 மாதத்துக்கு கட்டும்படியாக இருக்கும். சிலருக்கு 6 மாதம்னா 6 முறை தான் மருந்து கட்டணும். 6 மாதம் முழுவதும் கட்ட வேண்டியதில்லை. ஒரு 25 நாளைக்கு ஒரு முறை இந்த மருந்தை கட்டணும். இதை கட்டிட்டு வந்தோம்னா கால் ஆணி கண்டிப்பாக வெளியாகும். இந்த முறையை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.